பேச்சினுடைய பின்னணி திமுக மேலிடம் சொல்லி ரஜினி பேசியதாக தான் நான் பின்னணியாக பார்ப்பேன். அப்படி இருக்கிறதுக்கு கட்சியினுடைய பல விஷயங்கள் பேசு பொருளாக இருக்கக்கூடியதெல்லாம் தெரியும். அதை விட்டுட்டு குறிப்பாக துரைமுருகன் மட்டுமே துரைமுருகன் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் மட்டும்தான் சீனியராக, வேற சீனியர் இல்லையா அவங்களுக்கு? அது நோக்கம் என்ன அவங்களுக்கு? என்னன்னா அவர் போட்டிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு இடிக்கிற வேலையை நீங்கள் செய்யணும். ஏவா வேலை ஒதுக்கி விட்டு உங்களுக்கு எந்த பதவியில் போங்கன்னு சொன்னோடனே அப்போ அவர் என்ன பண்ணுவார்னு சொல்லி யோசனை பண்ணி பாருங்க. நேருவை உங்களுக்கு ஒரு பதவியில் அப்போ போங்கப்பா அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக ஒதுக்கி விடுங்க. இளைஞர்களுக்கு தான் வழி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி பாருங்க. என்ன அப்புறம் தலைவராக ஏற்கிறார்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். கட்சியை உடச்சிடுவாங்கன்ற பயம் வருது இல்லை உங்களுக்கு? நீங்கள் உங்களுக்குள்ளே மட்டும் ஒரு வட்டத்துக்குள்ளே நிற்கிறீங்க, அடுத்தவங்க யாரும் நாங்கள் உள்ள விட மாட்டோம்னு எடுத்துக்கலாமா? வெளிப்படையாக வைக்க எதை பேசக்கூடாது, எதை பேச வேண்டும் என்று ஒரு பட்டியல் போட்டுக்கிட்டு பேச வேண்டியதை மட்டும் பேசிட்டு போகிற ரஜினிகாந்துக்கு ஏவா வேலி பற்றியும் பேசியிருக்கணுமா நீங்கள்? இப்போ நம்ம எல்லாருமே விலைக்கு இருப்போம். யார் சீனியரில் யாரெல்லாம் இருக்காங்க, 70 வயசு தொட்டு யாராக இருக்காங்க? ஐயா ஸ்டாலின் இருக்கிறார், துரைமுருகன் இருக்கிறார், ஏவா வேலு இருக்கிறார், நேரு இருக்கிறார், அப்புறம் யாராக இருக்காங்க, KKSSR இருக்கு. எல்லாமே நம்ம விலைக்கிடுவோம். இளைய தலைமுறை புது ரத்தமாக இருக்கட்டும், நம்ம மேலேருந்து கைட் பண்ணிட்டு இருப்போம். எடுங்கள முடிவு. வாரிசு அரசியல் தானே, மன்னர் அரசியல் தானே, அப்படி கை மாறுதாள் தானே உங்களுக்கு. ஜனநாயகம், அது சமூக நீதி, இதெல்லாம் அப்புறமா தூக்கி குப்பையில் போட்டு போக வேண்டியது. வேறு நாங்கள் சமூக நீதினு சொல்லிப்போம். அதே விஷயத்தை உதயநிதி அவர்கள் மேற்கோள் காட்டி பேசும்போது கூட இதை நான் சொல்லியிருந்தா மனசில் வச்சுட்டு தான் சொல்கிறேன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அது சூப்பர் ஸ்டார் அவர்களே இப்போ அதை சொல்லியிருக்கிறாரு. சூப்பர் ஸ்டாரே சொன்னார்னு கடவுளா சூப்பர் ஸ்டாரு? கட்சிக்காக சிறைக்கு போனவரா ரஜினி? தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கலைவன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோபிநாத். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போ தமிழக அரசியல்ல முக்கியமாக இப்போ ஆளும் அரசான இப்போ திமுக சார்ந்த ஒரு விஷயமாக சமீபத்திய நிகழ்வுல ரஜினிகாந்த் அவர்கள் பேசும் பொழுது அந்த சீனியர் ஜூனியர் அப்படிங்கிற அந்த ஒரு ஆல்ரெடி பேசிட்டு இருந்த ஒரு விஷயத்தை திரும்பவும் கிளப்பி விடும் வகையில சில விஷயங்களை பேசியிருக்கிறார். அதுல உள்ள இருந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட இருக்கிறது. ஸோ இதுல முதலாவதாக உங்களுடைய அந்த பேச்சின் பின்னணி என்னவாக இருக்கும்னு உங்களுடைய பார்வை? பேச்சினுடைய பின்னணி திமுக மேலிடம் சொல்லி ரஜினி பேசியதா தான் நான் பின்னணியா பார்க்குறேன். ஏன்னா ரஜினி நான் நீண்ட நெடிய காலமாக எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், போயிட்டு தான் இருக்கிறேன்ற மாதிரி தான் சொல்லிட்டு. அப்படி இருக்கிறதுக்கு கட்சியினுடைய பல விஷயங்கள் பேசு பொருளாக இருக்கக்கூடியதெல்லாம் தெரியும். அதை விட்டுட்டு குறிப்பாக துரைமுருகன் மட்டுமே துரைமுருகன் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் மட்டும்தான் சீனியரா, வேற சீனியர் இல்லையா உங்களுக்கு? அப்படின்னா துரைமுருகன் இப்போ அடுத்த சீனியர்ல அவர் தான் முதன்மையா இருக்கிறாரு. ஒருவேளை முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சர் அப்படின்னு ஒரு வேலை ஏற்படுத்தினாக்கா அதுக்குள்ள இவருக்கும் கொடுத்தாகணும்ன்ற ஒரு கட்டாய நிர்பந்தம் இருக்குது. பாக்குறவங்க எல்லாம் இருக்கு. தன்னுடைய மகனுக்கு மட்டுமே கொடுக்குறப்ப அது சிக்கலாக இருக்குது அப்படின்ற அரசியல்லாம் அதுக்குள்ள இருக்குது. துணை முதல்வர் பதவிக்கான இடம் தனக்கு வேண்டும்ன்ற அழுத்தம் அவர் பக்கத்துல இருந்து இருக்கிறதுனால இப்படியான ஒரு பக்கம் அழுத்தம்ன்றது இல்லை, யதார்த்த உண்மை அப்படிதான் கோபிநாத். நீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க 74 வயசுல நீங்க துணை முதலமைச்சராக வரணும் வந்துட்டீங்க. ஏற்கனவே அப்பா இருக்கும்போது வந்துட்டீங்க, இப்ப முதல்வரா வந்துட்டீங்க. அதே அளவுக்கு கட்சியில அவர் உழைச்சவர் தானே. அவருக்கு வரதுல என்ன ரைட் இருக்கு? அவர் தடுக்க அது இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? முதல்ல சொல்லு. அவருக்கு எல்லா வகையிலுமே முதலமைச்சர் பதவியும் ரைட் இருக்குது இல்லையா? அப்புறம் ஏன் அது மிஸ் ஆகுது? அதுக்குரிய தகுதி இருக்குது இல்ல. அப்பா காலத்துல இருந்து அதுக்கு உண்டான எல்லா அரசியலுமே செய்து இருந்தவர் தானே அவர். ஏன் அவர் அப்படி பேச வைக்கணும்? அது நோக்கம் என்ன உங்களுக்கு? என்னன்னா அவர் போட்டிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு இடிக்கிற வேலையை நீங்க செய்கிறீங்க. இப்போ மற்ற சீனியர்கள்லாம் இல்லையா? தளர்ந்து போய் நடக்கவே முடியாது. அவருடைய வயது காரணம் அதை குறை சொல்லல, முடியாதுன்னு விழுந்த பிறகு தானே ஆற்காடு வீராசாமி ஒதுங்கி இருக்கிறாரு. இப்போ அது வரைக்கும் கடைசி வரைக்கும் போய் நின்றுட்டு இருந்தாரு. அப்ப வயசாயிடுச்சு, இதுக்கு மேலேயும் வேண்டியதில்லை, நீங்க போங்கன்ற வார்த்தை அப்போ வந்ததா உங்களுக்கு? ஏவா வேலும் வயசாயிடுச்சு இல்லை, 72 வயசுக்கு மேலே வந்திருக்குது இல்லை அவருக்கு. வயசாயிடுச்சு, நீங்க ஒதுங்கிடுங்க, இளைஞர்கள் வழி விடுங்க அங்கே சொல்ல வேண்டியதானே? ஏன்னா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டில் அந்த நிகழ்ச்சி ரஜினி பேச சொன்னதுல ஏவா வேலு பிரிவும் இருக்கலான்னு சந்தேகம். புரியுதுல உங்களுக்கு? இவங்கெல்லாம் சேர்ந்துதான். அப்ப நீங்க இங்க யாரு அரசியலுக்கு வரணும், யாரு அதிகாரத்துக்கு போட்டிக்கு இருக்கணும், யாரு இருக்கக்கூடாதுன்னு நீங்க தனி லாபி பண்றீங்களா அப்படின்னு கேள்வி இருக்கு. அதை ரஜினி மூலமா பேச வைக்கிறீங்களா அப்படின்னு தான் அந்த பின்னணி காரணம்னு கேட்டீங்களா? நான் அதைத்தான் நினைக்கிறேன் நான். ஓகே, இதுல என்ன தப்பு இருக்குது? அவருக்கு துணை முதலமைச்சர் பதவியோ இல்லை முதலமைச்சர் பதவியோ இருக்கக்கூடாதுன்றதுக்கான இது ஏன்னா அதிகார குறைச்சலா இருக்கிறாரா, தகுதி குறைச்சலா இருக்கிறாரா,
சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா சொன்னது போல மறைந்த கருணாநிதி அவர்கள் இருந்ததுல இருந்து ஒரு சம காலத்துல ஒன்னாவே சமகாலத்துல இருந்துகிட்டு இருக்கிறப்ப இருந்துட்டு போகட்டும். அவரும் தின்னுட்டு ஒரு அந்த சமூகத்துல ஒரு பெரிய சமூகமா இருக்கிறாரு. வன்னியர் சமூகம் இருந்துட்டு போகட்டும். நாமளே அதிகாரத்திலே இருந்துட்டு இருக்கிறோம். கொஞ்ச நாள் அவர் இருக்கட்டும் தற்காலிகமா. வந்து நம்ம மாத்திக்கலான்ற எண்ணம் உங்களுக்காவது வரணும். அல்லது முதலமைச்சர், துணை முதல்வர் பதவி போடும்போது, சரி மகனுக்கு இணையாக இவரையும் போட்டு வச்சுட்டு போவோம். இவர்கிட்ட சில பொறுப்புகள், அவர்கிட்ட சில பொறுப்பு குடுத்துட்டு வந்து அப்படிலாம் உங்களுக்கு எண்ணம் வரவே மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? ஒண்ணு போட்டாக்கா மகன மட்டுமே தான் போடணும். இல்லன்னா யாருக்குமே இல்ல அப்படின்னு தானே இல்ல இப்ப அதையெல்லாம் முடிவாயிருக்கீங்க. இப்போ இன்க்ளூடிங் துரைமுருகன் உட்பட பலரும் வந்து உதயநிதியை இப்போ அடுத்த தலைவராக ஏத்துக்கிற மனநிலையில தானே இருக்கிறாங்க. அப்ப அது வெறும் வெளியில சொல்ற ஒரு பேச்சுக்கள் தானே அப்போ. தலைவராக ஏற்றுக்கொள்ள மனநிலை இருக்கிறாங்க. தானை என்னவா வச்சுக்கிறன்றத பொறுத்து தான் அந்த வார்த்தை வரும். நாளைக்கு ஏவா இவரு இருக்கிறாரு. ஏவா வேலு ஒதுக்கி விட்டு உங்களுக்கு எந்த பதவியில போங்கன்னு சொன்ன உடனே, அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி யோசனை பண்ணி பாருங்க. நேருவை வந்துட்டு உங்களுக்கு ஒரு பதவியும் இல்லப்பா போங்கப்பா அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா ஒதுக்கி விடுங்களேன். இளைஞர்களுக்கு தான் வழி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி பாருங்க. என்ன அப்புறம் வந்து தலைவராக ஏற்கிறார்களா இல்ல என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன். அப்ப கட்சியை உடைச்சிருவாங்கன்ற பயம் வருது இல்ல உங்களுக்கு. அப்ப அந்த எண்ணம் இங்க மட்டும் ஏன் வர மாட்டேங்குது உங்களுக்கு? ஏன் அந்த சபையில வந்து அவரை வந்து நீங்க நையாண்டி அவ்வளவு கொச்சப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்து? இல்ல அதுக்கு தான் அவரே வந்து ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. நகைச்சுவை பகைச்சுவை ஆக்காதீங்க அது அப்படின்னு சொல்லி பின்னாடி முடிச்சுட்டு நீங்க போயிட்டாரு. சொல்றீங்க. அன்னைக்கு நகைச்சுவை ஏவா வேலு பக்கம் வரலையே. 72 வயசுலயும் இன்னும் தேடி எடுத்து இப்படியான பெரிய பெரிய நிகழ்ச்சிகள்லாம் செய்து திமுகவோட ஒட்டி கொண்டு இருக்கிற வேலையை அண்ணன் செய்துட்டு பாருங்க. அந்த நகைச்சுவை அங்க வந்திருக்கணுமா இல்லையா? வந்திருக்கணுமா இல்லையா? முக்கியமா பார்த்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்து அப்படியே மேல் இடத்துல நெருக்கிக்கிட்டே இருப்பாரு. அண்ணன் ஒட்டிக்கிட்டே இருப்பாரு. அண்ணன் அங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவர் மட்டும் ஷார்ப்பாக எல்லா வேலையும் செய்வாரு. நேர்த்தியா செய்வாரு. இப்படி முடிச்சு குடுப்பாரு, அப்படி முடிச்சு குடுப்பாரு, இப்படி பொட்டலம் அடிப்பாருன்றப்ப அதெல்லாம் செய்ய மாட்டாரா துரைமுருகன்? செய்தது இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு அங்க ஒரு பார்ஷியாலிட்டி வருதா இல்லையா? நீங்க உங்களுக்குள்ள மட்டும் ஒரு வட்டத்துக்குள்ள நிக்கிறீங்க. அடுத்தவங்க யாரும் நாங்க உள்ள விட மாட்டோம்னு எடுத்துக்கலாமா? வெளிப்படையாவே கேட்கிறேன். அதானே அர்த்தம்? அப்ப ஏவா வேலுக்கு நீங்க பேசியிருக்கணுமா இல்லையா? அவங்க அந்த வயசு என்ன இளைஞர் வயசு ஆவுது. ஏவா வேலுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. திடீர்னு எதனா ஒரு பெரிய நிகழ்ச்சி மாரி பண்ணி கட்சி நெருக்கத்துல ஒட்டிக்கிட்டே வந்துருவாருன்னு நக்கல் அடிச்சு சொல்லியிருக்கணுமா இல்லைங்களா கோபிநாத்? இல்ல நீங்க சொல்லுங்க. ஏவாவேலு பத்தி சொல்லும்போது தான் அவரை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. ம். பட் இந்த ஷூட்டிங் டைம்ல போயிருந்தப்போ நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாரு, பார்த்துக்கிட்டாரு ம். அப்படின்னு சொல்லி அவரை பத்தி அந்த மாதிரி சொல்லி கடந்து வந்துட்டாரு. அவ்வளவா தெரியாதுன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறீங்க. இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்களா அரசியலுக்கு வரப்போறதா சொல்லிட்டு இருந்தீங்க. எப்படி அவரை பத்தி அவ்வளவா தெரியாதுன்னு எப்படி சொல்ல வரீங்க? குறைஞ்சபட்சம் அவருடைய நிகழ்ச்சின்ற பேர்லயாவது விசாரிச்சுட்டாவது வந்திருப்பீங்கல்ல. எதை பேசக்கூடாது, எதை பேச வேண்டும் என்று ஒரு பட்டியல் போட்டுக்கிட்டு வந்து பேச வேண்டியதை மட்டும் பேசிட்டு போற ரஜினிகாந்துக்கு ஏவா வேலு பத்தியும் பேசியிருக்கணுமா நீங்க? நல்ல எப்படியாவதுனா ஒரு பெரிய நிகழ்ச்சி மாதிரி முன்னெடுத்து நெருக்கமாவே இருப்பாரு, அணுக்கமாவே இருப்பாரு அங்க மேல் இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதுவும் கிண்டல் தானே, அதுவும் நையாண்டி தானே. அப்புறம் அது வந்து புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய எதிர்ப்புகள் நிறைய வந்த பிற்பாடு நீங்க என்ன பண்றீங்க? பகைச்சுவை, நகைச்சுவை வந்து பகைச்சுவையாக மாறக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை கொடுக்க அதை பேச வைக்கிறீங்க அவரை. பதிலுக்கு அவர் அங்கேயே நோஸ் கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில அடுத்த நாளே ஒரு பைட்ல சொல்றாரு. இங்க எப்படி என்ன சொல்ற மாதிரி அவர் பதில் கரெக்டா சொல்லிட்டாரு. பல்லு போன கிழவன்லாம் இன்னும் உட்காந்துக்கிட்டு முதன்மை இடத்துல இருக்கிறதால வர இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம போகுதுன்னாரு. அது சுருக்குன்னு அங்க குத்துன உடனே 2 பக்கமும் பேசி சமாதானம். அடுத்தது ரஜினி வந்து அவர் அப்பவும் நண்பர், இப்பவும் நண்பர் தான். அதெல்லாம் நான் பெருசு எடுக்க மாட்டேன். நாங்க நண்பர்களாகவே இருப்போம். இவரும் வந்துட்டு பகைச்சுவையை நகைச்சுவையாக பார்க்கணும் நீங்க அப்படின்னு இவரு வந்து ஒரு அறிக்கை கொடுத்து நாங்கள் எப்பவும் போல நண்பர்களாக சுமூகமா இருப்போம். போங்க அப்படின்னு சொல்லி துரைமுருகன் அவர்களுக்கு தலைமை கிட்ட இருந்து அழுத்தம் வந்திருக்குமா? அதுதான் அடுத்து வரப்போய் தானே வந்தது. இல்லைன்னா அவர் அந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வார்த்தையை மட்டும் எழுதி வச்சு படிக்கிறார்ல. நகைச்சுவையை பகைச்சுவையாக ஆக்க வேணாம்னு. அது எப்படி அந்த வார்த்தை வந்தது உங்களுக்கு? எல்லாத்தையும் போற போக்கில் அடிக்கிறவர் தானே அவர். உங்களுக்கு தெரியும்ல. நான் அவர் பேசினாவே அவர் பிரஸ் மீட்னாவே கலகலப்பா இருக்கும். நீங்க என்னத்தை எடுத்து கேள்விகளை சீரியஸா போட்டாலும் அப்படியே திருப்பி ரிப்பீட் கலகலப்பா மாத்திட்டு போயிட்டே இருப்பாரு. அப்படி இருக்கிறவரு சீரியஸா அந்த 2 வரி எழுதி வச்சுக்கிட்டு நகைச்சுவையை எல்லாம் பகைச்சுவையாக மாற்ற வேண்டாம் அப்படின்னு ஒரு இது எதுக்கு வருதுன்னா மேல் இடத்துல இருந்து இது சிக்கலாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்னன்னா இவர் ஒரு முதன்மையான இடத்துக்கு வந்துருவாருன்ற அச்சம் உங்களுக்கு இருக்குது. கட்சியில இருந்து அவருக்கு முறைப்படி கொடுக்க வேண்டியது சிக்கலாகுமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்ப இல்லைன்னா நேரம் நீங்க போட்டில போயிருக்கணும். துணை முதலமைச்சரா போட்டு தானே போயிருக்கணும். ஏன் போடாம தவிர்த்தீங்கன்னா இந்த போட்டி உள்ள இருக்குதுன்ற எண்ணத்தால தானே. ஓகே. ம். ஓகே. அப்ப இந்த விஷயத்த நம்ம அந்த சீரியஸான அந்த விஷயத்துக்குள்ள இந்த பேச்சுக்கள தாண்டி அந்த உள்ளுக்குள்ள ஆக்ஷன்ஸ் ரிலேட்டடா போனோம்னா, அப்போ இங்க சீனியர்களை எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிவிட்டு, ஜூனியர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குடுத்து, அப்படியான ஒரு படிநிலையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷன் வந்து இப்ப திமுக தலைமை கிட்ட இருக்கா? அது எதை பேஸ் பண்ணி இருக்கிறது?
இல்லை அப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, நீங்கள் நினைக்கிறீங்க பையனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வந்து இருந்துட்டா நல்லா இருக்கும், அந்த பெருசுங்களை வச்சுக்கிட்டு பையன் சமாளிக்க முடியாது, இவரை மாதிரி சமாளிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கரெக்டா? அப்போ முதல் ராஜினாமா முதலமைச்சர்தாவே இருந்துட்டு போட்டுங்க. வயசாயிடுச்சு இல்லை அவருக்கும், நடக்க முடியல, சிரமப்படுகிறார். அது நம்ம வயோதிகம், நம்ம அதை குறை சொல்ல வேண்டியதில்லை. முடியல இல்லை, விட்டுருங்க, விட்டுட்டு மகன்கிட்ட ஒப்படைச்சுங்க, இளைய தலைமுறையாக இருக்கட்டும்னு முடிவெடுங்களா. இப்போ நம்ம எல்லாருமே விலைக்கு இருப்போம். யார் யார் சீனியரில் யாரெல்லாம் இருக்காங்க, 70 வயசு தொட்டு யாராக இருக்காங்க? ஐயா ஸ்டாலின் இருக்கிறார், துரைமுருகன் இருக்கிறார், ஏவா வேலு இருக்கிறார், நேரு இருக்கிறார், அப்புறம் யாராக இருக்காங்க, KKSSR இருக்கு. எல்லாமே நம்ம விலகிடுவோம். இளைய தலைமுறை புது ரத்தமாக இருக்கட்டும், நம்ம மேலேருந்து கைட் பண்ணிட்டு இருப்போம். எடுங்களா முடிவு. முதல் கடிதம் நீங்க கொடுங்களா, ஐயா ஸ்டாலின் நீங்க கொடுங்கள. அது என்ன இன்னொருத்தர் முதல்வர் அவர்கள் அதை முன்மொழிந்தாலும் மற்றவர்கள் அதை வழிமொழிவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, நானே விலகுறேன்பா, எனக்கு பற்றி என் பிள்ளைப்பா, உங்கள் பிள்ளை வந்துட்டு மத்தியில் MP இருக்குது, ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்க, மந்திரியாக இருக்கட்டும். யார்? துரைமுருகன்கிட்ட சொல்லுங்கள். ஏவா வேலுப்பா, உங்கள் பையன் வந்து மந்திரியாக இருக்கட்டும். இப்படி வச்சுங்க. எல்லாம் மாநில எல்லாம் வாரிசுகளாக வந்துட்டாங்க. எல்லாம் வாரிசு அரசியல் தானே, மன்னர் அரசியல் தானே, அப்படியே கை மாறுதாள் தானே உங்களுக்கு. ஜனநாயகம், அது சமூக நீதி, இதெல்லாம் அப்புறமா தூக்கி குப்பையில் போட்டு போக வேண்டியதானே. பேர் வந்து நாங்கள் சமூக நீதினு சொல்லிப்போம், எல்லாமே வாரிசு அரசியல் உள்ள கொண்டு வந்துட்டாங்கல்ல. சரி, இருக்கிற சீனியர்லாம் நீங்கள் விலகுங்களே முதல்ல. ஐயா முதலமைச்சர் விலகிட்டாங்கன்னா இந்த பேச்சே இடம் இல்லையா? இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்துட்டு போட்டு நல்லா இருக்கட்டும் நினைப்போமே, சரிதானே? அது போல் தாங்கிட்டேருந்து எதையுமே தொடங்கணும், மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடாது. மற்றவங்களுக்கு ரஜினி மாதிரி வச்சு நீங்கள் ஆலோசனை சொல்லாதீங்க ஐயான்ற பேர்லன்னு தான் விஷயம் சொல்கிறோம். இப்போ அதில் கூட புதியவர்களுக்கு வாய்ப்பு அப்படின்னா, இப்போ அதுவும் கூட வாரிசு அரசியலாக தான் வரும். வாரிசு இல்லாதவர்களுக்கு வாய்ப்புன்றது இந்த இடத்துல எதிர்பார்க்க கூடாதா? வாய்ப்பு குறைவு. உங்களுக்கு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா அதிக பெரும்பான்மை வாரிசுகளாகவே வந்துட்டாங்க. இல்லாத பட்சத்தில் ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க, அவங்க வேற வேற பின்னணியில் வந்தவங்களா இருப்பாங்க. வேற என்ன புதியவர்களுக்கு வாய்ப்புன்னு நீங்கள் கொடுக்க வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் சுற்றி சுற்றி வந்தால் துரைமுருகனை மட்டும் தனிமைப்படுத்தி அதிகாரத்துக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க. மீதி நீங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே ஒன்றா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வரலாமா, எடுத்துக்கலாமா? இதானே அர்த்தம். அது புதியவர்கள்லாம் யார்? அவங்க கட்சிக்குள்ளே வந்து திடீர்னு உள்ள நுழைஞ்சவங்க புதியவர்களா? சொல்லுங்க, யாரை கொண்டு வர போறீங்க புதியவர்களாக? இதே விஷயத்த உதயநிதி அவர்கள் மேற்கோள் காட்டி பேசும்போது கூட இதை நான் சொல்லியிருந்தா மனசுல வச்சுட்டு ஏதோ சொல்றேன்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா இது சூப்பர் ஸ்டார் அவர்களே இப்போ இதை சொல்லி இருக்கிறாரு. அதாவது புதியவர்களுக்கு நாங்க சூப்பர் ஸ்டாரை வச்சு சொல்லி முடிங்க நீங்க. நான் சொல்றேன், அதான் புதியவர்களுக்கு வழிவிட்டு சீனியர்கள் எல்லாமே கொஞ்சம் புதியவர்களுக்கு வழிவிட்டு ஜூனியர்ஸ்க்கு வழிவிட்டு கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. யார் சொல்றாரு? சூப்பர் ஸ்டாரே சொல்லிட்டாருன்னு அப்படின்னு சொல்லின்னு அப்படி அவர் சொன்னதாக சொல்லி உதயநிதி அவர்கள் சொல்றாரு. சூப்பர் ஸ்டாரே சொன்னாருன்னு. கடவுளா சூப்பர் ஸ்டாரு? இல்லை திமுகவுக்குன்னு செக்கு இழுத்த செம்மலா? யார் அவர்? சொல்லு, நீங்க சொல்லுங்க. அவர் பெரிய நடிகர், உச்ச நடிகர், நம்ம மறுக்கலை, அவருக்கு உண்டான மரியாதையெல்லாம் தரேன். இந்த கட்சிக்குள்ளே இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லும்போது விமர்சனம் பண்ணுற நீங்கள், உங்களுக்கு சாதகமான கருத்துன்றோன்னு சூப்பர் ஸ்டாரே சொல்லிட்டாருன்னா உங்கள் கட்சிக்கு கடவுளா? உங்கள் கட்சிக்கு பெரியாரா? இல்லை உங்கள் கட்சியினுடைய கோல்வார்க்கரா, சவார்க்கரா? சொல்லி யார் அவர்? நீங்களே சொல்லுங்க. உங்கள் கட்சியினுடைய முன்னேற்றி ஏறா? கட்சிக்காக சிறைக்கு போனவரா ரஜினி? சொல்லி அவரே சொல்லிட்டாருன்னா உன் கட்சி சம்பந்தமாக முடிவு எடுக்கிறதுக்கு ரஜினியே சொல்லிட்டாருன்னா எப்படி? ரஜினியே சொல்லிட்டாரு உதயநிதிங்க மன்னராட்சி மாதிரி பதவி ஏற்காதீங்க, வாரிசு அரசுன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? ரஜினியே சொல்கிறாரு. இல்லை உதயநிதி, நீங்கள் ஜனநாயக நாட்டில் அப்பாவுக்கு பிறகு தாத்தா வந்துட்டார், அப்பா வந்துட்டார், நீங்களும் வந்துட்டீங்கன்னா இது வந்து மன்னராட்சியாக போய்ட்டு இப்படிலாம் இருக்கக்கூடாது. புதியவர்கள் கட்சியில் உழைச்சி எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க ஒட்டு முதலமைச்சர் பதவிக்குன்னு ரஜினி சொல்லியிருந்தால் ரஜினியே சொல்லிட்டாருன்னு நீங்கள் சொல்லுவீங்களா உதயநிதி? கேளு, நான் யதார்த்தத்தில் கேட்குறேன், நீங்களே சொல்லுங்கள். தப்பரைட்டா சொல்லுங்க கோபிநாத். கரெக்ட் தான். அப்படி சொன்னா கேட்பார்களா? அப்படி சொன்னா நீங்க கேட்பீங்களா? சொன்னா நீங்க கேட்பீங்களா? சொல்லுங்க. அப்ப ரஜினியே சொல்லிட்டாரு புதியவர்களுக்கு வழி விடுனா, இப்ப யார் வழி விடாம தடுக்கிறது? உங்களுக்கும் உங்க அப்பா, மற்றவங்களுக்கும் மற்றவங்களோட அப்பா, அப்படி வச்சுக்கலாமா? நம்ம நேரடியா நீங்களும் நானுமா போய் தடுக்கிறோம் அங்க புதியவர்களுக்கு வழி விடக்கூடாதுன்னு. நீங்க தடுக்கிறீங்களா கோபிநாத்? கண்டிப்பா ஊடக பலன்றதை வச்சு. இல்லை நான் எதனா தடுக்கிறோன்னா, நாம யாராவது மற்றவங்க தடுக்கிறாங்களா? வெளி கட்சியிலேருந்து போய் யாருன்னா தடுக்கிறாங்களா? உங்கள் கட்சிக்குள்ளார தடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு உங்கள் அப்பா தடுக்கிறாரு. அவர் நேரம் போட்டு கொடுத்துட்டு போயிருக்கணும்ல. இன்னைக்கு நைட்டு புறப்படுறாரு, கரெக்டா? அதுலேயும் தான் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. என்ன சிக்கல்? இல்லை உள்ளுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கிறதுனால இருக்கட்டும், அவரை போட்டு விட்டு போங்க. அப்போ தடை யார் அங்கே? உங்களுக்கும் உங்கள் அப்பா, மற்றவங்களுக்கும் மற்றவருடைய அப்பா, அப்படி எடுத்துக்கலாமா? அப்போ தடை எங்கள் கட்சியில் தடை எனக்கு இந்த மாதிரி இளைஞர்களுக்கு வழிவிடாமல் தடையாக இருப்பது துரைமுருகன், ஏவாவேலு, KN நேரு, எல்லாமே சீனியர்களாக இருக்கிறாங்க. உதயநிதி அவர்கள், அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து இப்போ நெக்ஸ்ட் லெவல் நம்ம வரணும் அப்படின்ற போது நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரியான ஒரு டீமை செட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பா? அவருக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். சௌகரியத்தை பார்க்காத கட்சியில உன்னோட உழைச்சவன் 100 மடங்கு இருக்கிறான். தேர்தலுக்கு முன்ன வரைக்கும் எங்க அப்பா அரசியல் இருந்தாக்கா நானும் அரசியல் வரணும்னு கட்டாயமான பேட்டி கொடுத்த நபர் நீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா அந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க தான் பேட்டி கொடுத்தீங்க, என் மகன் அரசியலுக்கெல்லாம் வரமாட்டான் அப்படின்னு.
இவர் என்ன பேட்டி கொடுத்தாரு, எங்க அப்பா அரசியல் இருந்தா நான் இருக்கணும்னு அவசியம்லாம் ஒண்ணும் இல்லைன்னு குடுத்தீங்கல்ல. திடீர்னு உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி நீ எத்தனை வருஷம் கட்சிக்காக அப்படியே வந்து வேர்வை சிந்தி செக்கு இழுத்த நீங்க? எந்த தேர்தல் இந்த தேர்தல் பிரச்சாரம் பண்றீங்க நீங்க? காலங்காலமா கட்சிக்குள்ளாரே இருக்கிறான். அப்ப அவனுக்கெல்லாம் என்ன பதில் இருக்குது? உங்க சீனியர்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் இன்னும் அதிகாரத்துல இல்லாம எத்தனையோ சீனியர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வழி? நீங்க வந்துட்டா உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க எல்லாம் செய்துக்கிறப்ப மத்தவங்களாம் எங்க போகணும்? நேரு நினைக்கிறாரு எனக்கு ஏத்த மாதிரி நான் எல்லாத்தையும் செய்துக்குன்னா விட்டுருவீங்களா? சொல்லுங்க. நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தலைவர் அரசியல் நேரு இருக்கிறாரு. நிறைய நெருக்கடி காலத்துல உள்ள இருந்தவர். எனக்கு ஏத்த மாதிரி நான் இருந்துக்கணும்னு சொல்லியிருக்கப்ப நீங்க விட்டுருவீங்களா? கட்சி ஒழுங்கு நடவடிக்கைன்னு போவீங்கல்ல? அப்புறம் ஏன் மத்தவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க? அவங்கவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் கட்சிக்குள்ள என் மாவட்டத்துல நான் தான் முடிவு பண்ணணும்னு முடிவு எடுக்கிறப்ப, அது தவறுன்னு இந்த மாவட்ட செயலாளர் மேல நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கிறீங்க? அப்ப உங்க மேல நடவடிக்கை எடுக்க போறது யாரு? இது என்ன அது வந்துட்டு உள்ள உட்காந்தோனே எனக்கு ஏத்த மாதிரி நான் எல்லாத்தையும் இளைஞர்களா வச்சு மத்தவங்களாம் அனுப்பிடுவேன்னா, அப்ப நேத்து வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருந்தவங்க, ஒண்ணு வயோதிகம் காரணமாக மூத்தவர்கள்லாம் விலகிக் கொள்ளணும் அப்படின்னா, அது வந்து ஐயா ஸ்டாலினுக்கும் பொருந்தும். அவரும் முதல்ல விலகட்டும். சரிதானுங்கள? விலகிட்டு முன்னோட்டமா இருக்கட்டுப்பா, நான் விலகிட்டேன், இளைஞருக்கு உதயநிதிக்கு விட்டுட்டேன்னா, மத்தவங்கலாம் வந்துட போறாங்க பின்னாடி. நீ அதுவும் செய்ய மாட்டீங்க. ஆனா இத மட்டும் அவரும் இருக்கணும் முதலமைச்சரா, நான் கூட துணை முதலமைச்சராவும் இருந்துக்கணும். ஆனா இளைஞர்களுக்கு எல்லாம் வழி விடணும்னு இது எப்படி வழி யார் தடுக்கிறாங்க அப்ப? என்ன பேச்சு இது? வருதா இல்லையா? ஓகே. ஒரு பக்கம் வந்து ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் கட்சியை வளர்த்தெடுப்பதற்காக, கட்சிய மூலை முடுக்குல கொண்டு சேர்த்து, ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு இருக்கிற கட்சியாக திமுக இருக்கு இந்தியாவில அப்படின்றபோது, அதற்கு இப்போ யார் யாரெல்லாம் சீனியர்ஸா இருக்கிறாங்களோ, அவர்களுடைய பங்கும் ரொம்ப முக்கியமானது அந்தந்த பகுதிகள்ல. இப்ப அவங்களையெல்லாம் ஒரு பக்கம் கொஞ்சம் ஓரங்கட்டிட்டு, இல்ல உதயநிதி அவர்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுன்ற இடத்துல முதல்வர் இருக்கும்போது, அப்ப அவருக்கான கட்டமைப்பை ஏற்படுத்தணுன்ற ஒரு கட்டாயமும் அவருக்கு இருக்கு. இல்ல அப்படியான ஒரு கோரிக்கை உதயநிதி பக்கம் இருக்கு அப்படின்னா, அதை நிறைவேற்றுவதற்கான விஷயம் பொறுப்பும் அவர்கிட்ட இருக்குன்றபோது, இதை எப்படி சமாளிக்க போறாங்க? இந்த பிரச்சனை பேசிஸ்ல திமுகவினுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கு? இல்ல நீங்க செய்யலாம். அப்ப வந்து பெருந்தலைவர் காமராஜர் இருந்த அந்த காலகட்டத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு இது இளைஞர்களுக்கு வழி விடணும் அப்படின்றதெல்லாம் ஒரு இது முன்னோட்டம் எடுத்தாங்க. ம். அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை வேற, அது ஜனநாயக முறைப்படியாக அப்ப நடந்தது. காமராஜர் அவருக்கான வாரிசை வந்து இளைஞர்களுக்கு வழி விடணும்னு வாரிசை கொண்டு வந்து நிறுத்தல. இல்ல அன்னைக்கு இருந்த மத்த தலைவர்கள்லாம் என் புள்ள தான் அடுத்தது உள்ள வரணும்னு அப்படி யாரும் வந்து அன்னைக்கு நிக்கல. எல்லாமே பெரும் அளவுல தியாகம் செய்து சிறையில சுதந்திர போராட்ட காலத்துல கொடுமைப்பட்டு, அடிபட்டு 8 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் சிறையில் இருந்த தலைவர்களே, எனக்கு பிறகு வாரிசு வந்து வச்சுட்டு, அந்த வாரிசுக்கு வழி விடணும்னு யாரும் அரசியல் பண்ணல. இங்க என்ன நடக்குதுன்றது நீங்க பேசணும். நீங்க திரும்ப திரும்ப அந்த பழைய இடத்துக்கு தான் பதில் வர நீங்க எப்படி இருந்தாலும் அந்த ஒரு பதில் தான் இருக்குது. ம். தடையாக இருப்பது யாருன்னா, உங்களுக்கு ஸ்டாலின், மத்தவங்களுக்கு அவங்கவங்க அப்பா. இதான் நான் ஒரே வார்த்தையில சொல்றேன். நீங்க வந்துட்டாங்க எனக்கு ஏத்த மாரி இருக்கணும்னா, அப்ப நீ கட்சி எப்படி சீனியரு, மத்த உழைச்சவங்க, உழைக்காதவங்கலாம் இருப்பாங்க. எப்படி எனக்கு ஏத்த மாரின்னா எப்படி எனக்கு புரியலைங்களே. ம். உங்களுக்கு ஏத்த மாரி உங்களுடைய நண்பர்கள் வட்டாரம், உங்களுக்கு எல்லாம் வேண்டப்பட்டவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கணும்னா, அப்புறம் அதுக்கு பேரு கட்சியே இல்லையே. அது கம்பெனி ஆச்சுல்ல. சொல்லுங்க. அப்ப ஒரு ஒரு மாவட்டத்திலயும் கீழ இருந்து 40, 50 வருஷமா இன்னும் கொடி பிடிச்சிட்டு, கோஷம் போட்டுக்கிட்டு, சிறைக்கு போயிட்டு போராட்டம் பண்ண எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்கள எப்ப கண்டுபிடிச்சு நீங்க இந்த மாரி இளைஞர்களுக்கு வாய்ப்புன்னு நிறுத்த போறீங்க. அப்ப 70 வயசு வரைக்கும் இன்னும் ஒரு பதவியும் அனுபவிக்காம, ஒரு சுகத்தையும் அனுபவிக்காம, ஒரு ஒரு ஏரியாவிலும் உழைச்ச எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. விலகிடணுமா அப்படியே? ம். சரி நான் விலகுறேன். ஏன் நான் இத்தனை வருஷம் 70 வருஷமா கட்சிக்காக 50 வருஷமா நான் கட்சிக்காக உழைச்சிருக்கிறேன். அப்பா காலத்துலேருந்து நான் உழைச்சிருக்கிறேன். என் பையனுக்காவது ஒரு இடத்த கொடுங்கன்னு தானே கேட்பாங்க. கேட்பாங்கல்ல. உங்களுக்கு அது பொருந்துதுன்றப்ப, அந்த கீழ் மட்டத்துல இருக்கிற தலைவருக்கும் பொருந்துமா இல்லையா? அப்ப இதெல்லாம் பேசப்பட வேண்டிய விஷயமாக இருக்குது. எப்படி நீங்க உங்களுக்கு மட்டும் எப்படி பேசிக்குவீங்க? ஓகே. ம். ஸோ, அப்போ இந்த விஷயத்த பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சார். அப்போ இதில அடுத்த கட்ட லெவல் என்னவாக இருக்கு? முதல்வர் அவர்கள் வெளிநாடு கிளம்புறாரு. ஸோ, போயிட்டு வந்ததுக்கப்புறம் இதில போயிட்டு வர வரைக்கும் என்னென்ன நடக்க போகுது? வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியாது கோபி. என்னன்னாக்கா, இப்ப ஏற்கனவே ஏதாவது செய்தால் மத்திய அரசு நெருக்கடி செய்து எதனா வந்து விஷயம் பண்ணணுன்றதுக்காகத்தான் நீங்க திடீர்னு இப்ப ராஜ்நாத் சிங்கையே தான் எங்களுக்கு வேணும் ரூ. 100 நாணயத்துக்குன்னு கூட்டு வந்து வச்சுட்டு, இருக்கிறதே நல்லவர் அவரு, வல்லவரு இப்படிலாம் பேசி புகழ்ந்து, அவரும் ஒரு 1/2 மணி நேரம் இவர பத்தியான புகழ்ந்து பேசி, இப்ப உங்களுக்குள்ள ஒரு ராசிக்கு வந்துட்டீங்க. புரியுதுங்களா? ராசிக்காக. ம். புரியுதுல்ல? ஏன் நீங்க அமெரிக்கா போயிட்டு வந்து இந்த கலைஞர் ஞானம் வெளியிட்டு இருந்தாக்கா, அது அது இருக்காதா அது? ஏன்னா ஓடிருமா? ஏன் இத நடத்திட்டு நீங்க போகணும்? ஏன் பாஜக வேண்டி வேண்டி கூட்டிட்டு வரணும்? அதுனா நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, தான் இல்லாத நேரத்துல மத்திய அரசால எந்த பிரச்சனையும் சிக்கனம் இருக்கக்கூடாது. வரக்கூடாதுன்னு நீங்க சமரசம் ஆயிட்டீங்க இப்ப. அதான் அதான் இந்த விஷயம் நான் சொல்ல வர்றது.
ம். அதான் நடந்திருக்கு. இது கலைஞர் படத்தை திறந்தது யாரு? ராம்நாத் கோவிந்த். பாஜக, ஆர்எஸ்எஸ், ஆரிய பின்னணி கொண்ட அந்த கட்சியில பிரதானமா இருந்த முன்னாள் துணை ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி. ஜனாதிபதி. அவரே தான் வேணும் எங்களுக்கு. பாஜகவுல இருந்தே தான் வேணும். கலைஞருடைய சிலை திறக்கிறதுக்கு யாரை பாருங்க. வெங்கைய நாயுடு வந்து. பாஜகவுல இருந்து வெங்கைய நாயுடே தான், பாஜகவே தான் வேணும். ம். கலைஞர் ஞானயம் வெளியிடுறதுக்கு யாருன்னு பாருங்க. ராஜ்நாத் சிங்கே பாஜகவில் இருக்கக்கூடிய இன்னொரு சீனியர் அமைச்சரே தான் வேணும் உங்களுக்கு. வேற யாரும் இல்லையா உங்க கண்ணுல படலையா? ம். சொக்கத்தங்க சோனியா எங்க போயிட்டாங்க? உங்க கட்சியில இந்த மம்தா பானர்ஜி எங்க போயிட்டாங்க? இல்ல அது மத்திய அரசும் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வுன்ற மத்திய அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்வுன்னா அதுக்கு அப்படி பண்ணிடுக்கலாம். அதே மத்திய அரசு நிறைய ஸ்டேட்ல நிறைய நாணயம் வெளியிட்டது. அப்படி யாரும் அந்த மாதிரி மத்திய அரசே தான் வந்து கூட்டு நடத்திக்கிட்டு இல்லையே. அதிமுக அரசு எம்ஜிஆர் நூற்றாண்டு நாணயம் இதே மாதிரி தான் வெளியிட்டாங்க. மோடியே தான் வரணும்னு அத்தனைக்கும் அவங்க கூட்டணியில் இருந்தாங்க. தவம் கிடைக்கலையே. தூக்கி போட்டு இவங்க மாதிரி வெளியிட்டு எல்லா மாநிலத்திலும் எல்லா மாவட்டத்திலும் அந்த நிகழ்ச்சி நடத்துனாங்களே கிராண்டா. நீங்க மட்டும் ஏன் இந்த அவதாரம் எடுக்கிறீங்க? அப்ப பிரச்சனை எதுவும் வராது. அவர் அமெரிக்கா போயிட்டு வரைக்கும் ஒரு பிரச்சனை வராது, வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி அதன் மூலமாக ஒரு ஒரு சமாதானம் அங்கே கை குலுக்கிக்கிட்டு தான் போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால சிக்கல் வரும், அது வருன்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கு. அது சார்ந்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்கள் மூலமாக மக்களோடும் இவ்வளவு நேரமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம் கோபிநாத். வணக்கம்.